கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு விசேஷமான ஒரு செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. அநேகர் என்னிடத்துல கால் பண்ணி, இல்லை அதிக நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு விசேஷமான ஜெப குறிப்புனா, என் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, அநேகர் இதற்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்பாங்க. இன்னொரு சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஏன் நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஏன் என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரல, என் குடும்பத்துக்கு ரட்சிக்கப்படலை. இன்னும் சில பேர் கேட்போம், இதை பாஸ்டர் இதை நான் என்ன பண்ணணும், நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதற்கு இன்றைக்கி இந்த செய்தி ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த கடைசி வரையும் பாருங்கள். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதன்படி நீங்கள் செய்யும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியமாக இருக்கும். ஆண்டவரே, இவர்களை ரட்சிங்க, இவர்களை ரட்சிங்க, இவர்களை ரட்சிங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, ஏசப்பா கிட்ட போயிட்டு 100 முறை 1000 முறை ஒரே வார்த்தையை சொன்னாதான் ஏசப்பா கேட்பாருன்னு இல்லை. ஒரு முறை சொன்னாவே அவருக்கு கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, உணர்வு இருக்கு. அவர் கேட்கிறவரா இருக்கிறார், செய்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவோமே. சபைக்கு போன அன்னைக்கு ஆவியானவர் என்னோடு பேசுனதை முதல் முறையாய் என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தின் சத்தங்களை அன்று நான் கேட்டேன். அல்லேலூயா. அந்த நாள் என் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு உண்டான காரியங்கள். இன்னைக்கு நான் ஊழியக்காரா இருக்கிறேன்னா அன்னைக்கு அந்த சகோதரி என்கிட்ட பேசின சுவிசேஷம். நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என் சகோதரன், என் கணவன், என் பிள்ளை அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு ஊழியக்காரரை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்கிற ரகசியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க உங்களால், நீங்கள் போகிற சபையினால், உங்கள் பாஸ்டர்னால, உங்கள் ஜபத்தினால மாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லை. ஏன்னா தேவன் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ரட்சிப்பை வைத்திருப்பார். இங்கேருந்து தான் விடுதலை. அதான் தேவன் சொல்லுவார், என் நினைவுகள் உன் நினைவில்லை, உன் நினைவு என் நினைவில்லை. இப்போ ஜபம், ஏசப்பா யாரு ரட்சிக்கப்படணுன்றீங்க அவங்க பேரை சொல்லி, அவர்கள் ரட்சிக்கப்படாதபடி, உம்முடைய சுவிசேஷம் அவர்கள் மேல் வராதபடி தடுக்கிற ஆவிகள், தடுக்கிற அந்தகார இருள்கள் இந்த உலகத்தில், லோகாதிபதி அவன் அழிந்து போகட்டும். அந்த இருள் என் தகப்பனை விட்டு விலகி போட்டோம், என் பிள்ளையை விட்டு விலகி போட்டோம். நீ பேரை உன் பிள்ளையின் பேரை சொல்லி அவர்களை விட்டு இந்த ஆவி விலகி போட்டு நீ கடிந்து நீ ஜெபம் பண்ணு. உன் வசனத்துக்கு நேரம் வந்தாவே நீ இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்க வார்த்தை செவி கொடுக்குறாங்கன்னா, தேவனின் எச்சரிப்புக்கு யார் யார் செவி கொடுக்குறார்களா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி வராமே சொல்லுவோமே. முழுக்கு ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், இதுல தேவன் வித்தியாசத்தை பார்க்கிறவர் அல்ல. உன் இருதயத்தில் உண்மையான மாற்றங்கள் வருகிறதா, நீ உண்மையாய் தேவனை தேடுகிறாயா, இதை மட்டுமே தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி வராமே சொல்லுவேன். நித்தியம் டிவி நேயர்களே, வருகின்ற இந்த மாதம் ஜனவரி 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் 2 மணி வரை அமாவாசை விடுதலை பெருவிழா நடைபெற உள்ளது. வாருங்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற நாள் இது. மாந்திரிக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமாதானமின்மை, வியாதிகள், இதற்காய் விசேஷமாய் உங்கள் போதகர் ஜெபிக்க இருக்கிறார். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. எல்லாரும் நிறைய பேர் என்னிடத்துல ஜெபம் பண்ணுறாங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்புன்னா, எங்கள் வீட்டார், என் குடும்பத்தினர், என் கணவர், என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, அதுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஜெபங்கள் என்ன பண்ணப்படுறோம்,
எங்களுக்காய் வந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும். ஆமாம் தானே? ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. மற்றவர்கள் அந்த ரட்சிப்புக்கு நேராக என்ன பண்ண மாட்டீங்க, வந்திருக்க மாட்டாங்க. பல வருடங்களாய் பல மாதங்களாய் அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன இருக்காதுன்னா அவர்கிட்டேருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க, இந்த அவர்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபம் பண்ணால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கு? ஸோ இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கவனமாய் உங்கள் சிந்தனை சிதறவிடாதபடி இதை கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு நீங்கள் ஒரு பாதையாக இருப்பீங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. முதலாவது நம்ம எப்படி நம்ம எல்லாம் ஜெபம் எப்படி இருக்கணும்னா பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், என் கனவு ரட்சிக்கப்படட்டும். அப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கும். கரெக்டு தானே? நம்ம அது ஏன் அவங்க ரட்சிக்கப்படலை அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டா போதும், அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டேறான் பாஸ்டர், நானும் எவ்வளோ சொல்லிப்பட்டேன் கேட்கவே மாட்டேற. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நிறைய இடத்துல ஜெபம் பண்ணுவோம், நிறைய விண்ணப்பங்கள் நிறைய சபைக்கு எழுதி கொடுப்போம், நிறைய நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, மற்றவங்க இடத்துல போய் ஜெபம் பண்ணும்படியாக நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் ரட்சிப்புக்கு நிறைய வரமாட்டாங்க. சில பேருக்கு கணவன் மனைவி பிள்ளை, சில பேருக்கு குடும்ப உறவுகள் நண்பர்கள், இல்லை நமக்கு தெரிஞ்சவர்கள் ஊழியம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்காக ஜெபத்தில் வைப்பாங்க, ஆண்டவரே இவர்களை ரட்சிங்க, இவர்களை ரட்சிங்க, இவர்களை ரட்சிங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏசப்பா கிட்ட போயிட்டு 100 முறை 1000 முறை ஒரே வார்த்தையை சொன்னாதான் ஏசப்பா கேட்பாருன்னு இல்லை. ஒரு முறை சொன்னாவே அவருக்கு கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, உணர்வு இருக்கு, அவர் கேட்கிறவரா இருக்கிறார், செய்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. ஆனா நம்ம டவுட் இருக்குன்னா ஏன் செய்யல, ஏன் செய்யல? முதலாவது எப்படி ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி வரும், ஏன் வரமாட்டுது அதை தெரிஞ்சுக்குங்க. நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது, ஆனால் என் வீட்டில் என் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டுறார், என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டுது. சில வீட்டில் என்ன இருக்குன்னா ஆரம்பத்தில் குழந்தை பருவத்தில் பிள்ளைங்க உங்க கூட சபைக்கு வரும், ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கோம். பருவம் வந்த பிறகு சபைக்கு அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த பிள்ளை பண்ணுற காரியம்லாம் ரொம்ப ராங்குத்தனமாக இருக்கும். முதலாவது தெரிஞ்சுக்கணும் ஏன். அல்லேலூயா. எதனால அவர்கள் ரட்சிக்கப்படலை? உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? நம்ம காரணம் என்ன சொல்லுவீங்கன்னா வேற ஒரு காரணம், அவங்ககிட்ட பணம் இருக்குங்க, அவன் பாவம் செஞ்சிட்ருக்கான், அவங்களாம் ஒரு நாள் திருந்தி வருவான், நீங்களே பேசுவீங்க. ஆனால் ஒரு ரகசியம் உண்டு, ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போமா? யார் வசனம் வாசிக்க போறீங்க? லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது ஜெபம் எப்படி இருக்கணும்? இங்க வசனம் சொல்லுது, அறுவடை ஜாஸ்தியா தான் இருக்கு, விளைச்சல் இருக்கு, ஆனால் விவசாயம் பண்ணுவதற்கு அதை அறுத்து கொண்டு போய் பண்டகச்சாலையில் வைப்பதற்கு ஆட்கள் இல்லை. தேவன் இதற்காய் ஜெபம் பண்ணுங்க சொல்ற. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நம்ம இப்படி ஜெபம் இருக்கும். ஆனால் தேவன் சொல்ற, நான் அந்த பிள்ளையை நான் ரட்சிப்பில் தான் வச்சிருக்கிறேன், ஆனால் அந்த பிள்ளைக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு உண்மையாக ஊழியம் செய்வதற்கு உண்மையான ஆட்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிற அர்த்தம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவை இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான புரிதல் இருக்கும். ஆனால் அவர்கள் கரெக்டான ஆட்கள் அவங்க போய் சுவிசேஷம் சொன்னாதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க,
ஆனால் அவர்கள் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. வேறொரு விதத்தில் சுவிசேஷம் உங்கள் இருதயத்துக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும். எங்கள் அப்பா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தூர சொந்தம், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பாஸ்டர் இங்கே டோல்கேட்டில் இருக்கிறார், பயங்கரமாக தீர்க்கதரிசனம் பேசுவார். அவரை பார்த்தாவே நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் எப்படி இருக்கோன்னா, அல்லேலூயா கோஷ்டிடா, எப்படி அல்லேலூயா கோஷ்டிடா. அவர் டுபாக்கு விடுறார். அவர் என்ன பண்ணுவார், நல்லா டை அடிச்சுட்டு நல்ல மீசைக்கணும், நல்லா டை அடிச்சுட்டு வருவார். அவர் பேர் குப்புராஜ்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு பாஸ்டர். ஆனால் எல்லாம் தூரத்தில் அவரை கிண்டல் பண்ணுவாங்க தவிர கிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா கிட்ட யாராவது போய் நின்ட்டானா தலையில் கை சொல்லுவார், நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுற, இந்த தப்பு பண்ணுற, பட்டுன்னு ஓடிச்சிருவார் எல்லாத்துக்கும் முன்னாங்க. யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? இப்போ ஊழியக்காருக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு இவர் இருதயத்தில் தேவன் பேசுகிறார், தேவன் இருக்கிறார். இவர் மூலமாக அநேக சொந்தக்காரங்க அவரை தேடி வரமாட்டாங்க. எங்கே எந்த ஊரில், இந்த நாட்டில் இருந்தெல்லாம் அவரை தேடி வருவாங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கார். நாங்கள் அவர் தூரத்தில் பார்ப்போம். ஆனால் அவரை என் தேவன் எப்பயோ தேர்ந்தெடுத்து எப்பயோ ஊழியம் செய்கிறார். பிகே மஹால்லாம் அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் வாரம் ஒரு ப்ரேயர் நடத்தினவர். யோசிச்சு பாருங்க. அவர்கள் மூலமாக எனக்கு ரட்சிப்பானா? கிடையாது. எனக்கு ரட்சிப்பு ஏதோ ஒரு வீட்டில் நான் வேலை செஞ்சுட்டு, சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு, பிஸ்னஸில் போதிய வருமானம் இல்லாதனால, அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு பணம் இல்லாதனால குழம்பி கொண்டு, நாளைக்கு எப்படா என்னடா பண்ணுறது, பொருட்கள் வாங்குவதற்கு பணம் வேணுமே, பணம் இல்லைன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுவது, அடுத்த மாதம் எப்படி சமாளிப்பது, அப்படியே உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரமா பல வருஷமாக சபைக்கு போகிறாங்க. அவங்க என்கிட்ட பேசுனதே கிடையாது. அவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. என் உறவுகளில் தேர்ந்தெடுக்கலை, என் நண்பர்களை, என் நண்பர், என் கிளாஸ்மேட் ஒரு நண்பருடைய அவங்க அண்ணன் ஒரு ஊழியக்கார். ஆனால் அந்த பையன் எங்களோட கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு வந்தார். சுவிசேஷம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வரலை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தோஷம்னு சொல்லிட்டு, அவர் சிஎஸ்சி சர்ச்சில் நல்ல ஒர்ஷிப் பண்ணுறவர். அவங்க டீம் வந்து ஒரு நல்ல இங்கே உலகமைப்பராளன்னு சொல்லிட்டு ராயபுரத்தில், அவரோட நட்பு தான் இருக்கும் தவிர கிறிஸ்துவை தேடுகிற வழி அவர்கிட்டத்துலேருந்து எங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு நண்பர் தான். ஆனால் என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட அவர்கிட்ட இருந்து சுவிசேஷம் வரல. நல்லா கவனிக்கணும். எங்கேருந்து வருது யாரும் தெரியாத பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்னை தேடி என்ன பக்கத்தில் வராங்க. நான் வாசலில் திண்ணையில் சேர் போட்டு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறேன். ராயபுரத்தில் அந்த பிரிட்ஜுக்கு டவுனில் அங்கே ஓரமாக அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மரம் ஆழமாக அரச மரம் ரொம்ப கூலாக இருக்கும். வீட்டு உள்ள ஆளுங்க இருக்கிறனால வெளியே சேர் போட்டு இப்படி உட்காந்துருக்கு. எப்போது காலை ஒரு 11 மணி இருக்கும், மதிய வேலை. அப்போது அந்த அம்மா சகோதரி வராங்க. என்ன பிரதர், வியாபாரத்துக்கு போலியா, பிஸ்னஸ் பண்ணலையா? இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு, அவ்வளோதான். பிரச்சனை யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவங்க பார்த்து சொல்கிறாங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி நான் டல்லாக இருக்கீங்க. நம்ம இருதயத்தில் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவோம். ஆனால் உள்ள முகத்தில் இருக்கிற, உள்ள இருதயத்தில் இருக்கிற அழுத்தம், இருதயத்தில் இருக்கிற வலி, இருதயத்தில் இருக்கிற சோகம் எப்படியாவது முகத்தில் என்ன பண்ணுறோம், ரொம்ப பழகிறவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க. நானும் என்ன பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். அப்போ சொன்னாங்க, ஒரு முறை எங்கள் சபைக்கு இந்த வாரம் வந்து பாருங்களேன் அப்படின்னு. நான் இல்லை, ஆரம்பிச்சிட்டிங்களா, அங்கங்கே சுற்றி கடைசியில் நான் ரோமன் கேத்தலிக் தான், நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இயேசு தான் பார்த்துருக்கேன், அதே இயேசுக்கிட்ட தான் போகிறேன். ஏன் உங்கள் சபைக்கு வந்தால் தான் இயேசப்பா என்னை தொடுவாரா அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா, எங்கேயாவது ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கிறாரா? இந்த சபைக்கு வா, அல்லேலூயாக்கு வந்தால் தான் ஏசப்பா வாழ்க்கையில் நல்லது செய்வார். நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், சண்டே போகிறேன்னு, ஓய்வு நாளை சொல்லுவீங்க, ஓய்வு நாள் பண்ணுறேன்னு, காணிக்க கொடுக்குறேன்னு, வேற என்ன? இல்லை பிரதர், நீங்கள் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு வாரம் என் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் கவலை மாறும். அல்லேலூயா. ஆமாம் போமா, சரிண்ணா நான் சொல்கிறேன், சரி பார்க்கலாம் கிளம்புங்க அப்படின்னு
கிண்டலாக அவங்கள இடத்துல கிண்டலாக பேசுவனால அந்த சகோதரி அனுப்பிட்டேன். முடித்த உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க பக்கத்தில், சும்மா தானே இருக்க, ஒரு வாரம் போயேன், நீ எங்கே இங்கே சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிற, எங்கே ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிற, முடியும் போது போகிற, ஒரு வாரம் போகிறேன், அவங்க தான் சேலஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அவ்வளோதான். அடுத்த வாரம் நான் போகல. ஆனால் அந்த சகோதரி பேசின வார்த்தை வெளியே வந்து நான் வீரப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என் இருதயத்தில் உலுக்கி கொண்டே இருக்கு. போய் தான் பார்ப்போம், ஏன்னா என் பிரச்சனை, எனக்கு இருக்க சூழ்நிலை, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, சரி போய் தான் பார்க்கலாமேன்னு 2 வாரம் கழிச்சு தான் அந்த சபைக்குள்ளே போகிறேன். அல்லேலூயா. ராயபுரத்தில் இருக்க ஒரு சபைக்குள்ளே போகிறேன். சபைக்கு போன அன்னைக்கு ஆவியானவர் என்னோடு பேசுனதை முதல் முறையாய் என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தின் சத்தங்களை அன்று நான் கேட்டேன். அல்லேலூயா. அந்த நாள் என் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு உண்டான காரியங்கள், இன்னைக்கு நான் ஊழியக்காராக இருக்கிறேன்னா அன்னைக்கு அந்த சகோதரி என்கிட்ட பேசின சுவிசேஷம். அல்லேலூயா. அந்த சபையில் போய் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பாருங்களேன், அந்த சபைக்கு நான் ஒரே ஒரு வாரம் தான் போனேன், ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த சபைக்கே போகல. இப்போ ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் நான் அவரை மீட் பண்ணுறேன். அந்த பாஸ்டர் நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, நிறைய உங்களை பற்றி கேள்விப்படுறோம். நான் சொன்னேன், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டது உங்கள் சபை தான். ஐயா, ஏன் சபையா, எப்போ வந்தீங்க? இந்த வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வந்தேன், வெளியே வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே போயிட்டேன். நான் வந்தது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது அவங்களுக்கு தான். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ ஜெபிச்சுட்டே இருப்ப. ஒரு சகோதரி சொல்கிறான், 30 வருஷமாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டேன், குடிச்சிட்டே இருக்கிறார், விட்டுட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன் தங்கச்சி வீட்டுக்காரரு மனமே மாற மாட்டார். சில பேர் இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, மாற்றமே ஏற்பட. நம்ம என்ன நினைப்போம், ஏசப்பா ரட்சிப்பு கொடுங்க, ஏசப்பா ரட்சிப்பு கொடுங்க. அல்லேலூயா. இங்கே உண்மையாகவே சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? பாஸ்டர் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் சகோதரன், என் கணவன், என் பிள்ளை அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு ஊழியக்காரரை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நான் சொல்கிற ரகசியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க உங்களால், நீங்கள் போகிற சபையினால், உங்கள் பாஸ்டர்னால, உங்கள் ஜெபத்தினால மாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லை. ஏன்னா தேவன் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ரட்சிப்பை வைத்திருப்பார். இங்கேருந்து தான் விடுதலை. அதான் தேவன் சொல்லுவார், என் நினைவுகள் உன் நினைவில்லை, உன் நினைவு என் நினைவில்லை. நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், ஆனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னா இல்லை. என் குடும்பத்தில் கர்த்தர் முதலாவது என்னை தொட்டார். என் மூலமாக எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் 2 பேர் மூலமாக எங்கள் அண்ணன் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்புக்கு நேராக வந்தாங்க. என் தம்பி குடும்பம் ரட்சிப்புக்கு நேராக வந்தாங்க. சந்தோஷம். ஒருவேளை உங்களை வச்சிருக்கலாம் குடும்பத்திற்கு. பல நாள் பல வருடங்கள் ஜெபம் பண்ண, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரே வருடத்தில் என் குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அவர்களுக்காக என்னை வச்சிருக்கிறான்றது என்ன ஆயிடுச்சு? உறுதி ஆயிடுச்சு. ஆனால் பல ஆண்டுகளாக நீ ஜெபம் பண்ணியிருக்கிற, ஆனால் ரட்சிக்கப்பட வரலன்னா அப்போ பிரச்சனை இங்கே உன் ஜெபம் இல்லை, கரெக்டான அறுவடை செய்வதற்கு உண்டான ஆட்கள் இல்லை. அப்போ உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, யார் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்கள் குடும்பத்தில், அவர்கள் பேரை என்ன பண்ணுங்க, முதலாவது ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. கண்ணை மூடி உங்களுக்கு யாராவது ரட்சிக்கப்படணும். ஒன்று, குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பட் உன் நண்பர்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன் அக்கம் பக்கத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சில உறவுகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவங்க பேரை ஞாபகத்தை வச்சுட்டு நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் சொல்லணும். ஜெபம் நாம என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடிட்டு கையை என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக வீட்டில் உயர்த்தி ஜெபம் பண்ணலாம், இல்லை கை கும்பிட்டு ஜெபம் பண்ணலாம், இல்லை கை ஏந்தி ஜெபம் பண்ணலாம். எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஒரு ஒழுக்கத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டு சொல்லுங்க, ஏசப்பா இந்த நபர், அந்த பேரை சொல்லுங்க, இந்த நபர் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுக்காக ஒரு ஊழியக்காரரை, ஒரு சுவிசேஷகரை நீங்க சீக்கிரமா அனுப்புங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. சின்ன ஜெபம். இந்த ஜெபம் தான் அடிக்கடி ஜெபம் பண்ணணும்.
அவங்க ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறது ஓகே, அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படணும்? யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. இந்த ஜெபம் நீங்க தினந்தோறும் பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவேன். அப்போ கரெக்டான ஊழியம் இல்லை. இப்ப நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லிட்டு ரோட்ல போய் கத்திட்டு இருப்பாங்க. நானும் போயிருக்கேன். ஆரம்பத்தில் மோளம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு 20 பேர் போயிட்டு ஒரு தெருவில் போய் நின்றுக்கிட்டு மோளம் அடிச்சு பாட்டு பாடிட்டு இயேசுவனை ரட்சிக்கிறார். சரி, ரட்சிக்கிறார், கரெக்ட். அவன் கேட்கிறானான்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். நம்ம இயேசு யாரு? விலை போகாத சாரி இருக்குன்னு வச்சுங்களேன், தக்காளியும் வெங்காயமும் இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் கூறி வைப்பான். நார்மலா கூறு 2 கிலோ 100 ரூபாய், 3 கிலோ 100 ரூபாய், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கடையில் ஒரு கூறு 1 கிலோவே 50 ரூபா, இங்க 3 கூறு 100 ரூபாய் வச்சு, அப்போ கம்மியா இருக்கு, சீக்கிரம் போவ. எங்கேயாவது நகைக்கு ரோட்ல கூவி வித்துருக்குறாங்களாமா? கோல்டுக்கு வைரத்துக்கு எங்கேயாவது கூவி வித்துருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? அவங்க அழகா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க தவிர இங்கே கண்ணாம்புண்ணன்னு என்ன பண்ண மாட்டாங்க, கூவி விற்க மாட்டாங்க. ஏன்னா அது விலை மதிக்க முடியாத விசேஷமானது ஒண்ணு. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரும் விலை மதிக்க முடியாத விசேஷமான ஒண்ணு. நீ ட்ராக்ஸ் கூட தப்பு இல்லை. ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஒரு ஆர்வக்கோளர் ஒரு வாலிப பிள்ளை என்ன வாலிப பையன் என்ன பண்ணுறான், ஒயின் ஷாப்பில் போயிட்டு நின்றுக்கிட்டு வாசல்ல கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ஆத்மா நரகத்துக்கு போகுது, சீக்கிரம் ரட்சிக்க நேரம் வா, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்குது, இது பாவம் இது பாவம்னு சொல்லி ஒயின் ஷாப்பில் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பு டிவி நியூஸ் எல்லாத்துலேயும் வருது. நான் கேட்குறேன், உள்ளே குடிக்க போகிறவன் அவன் பொண்டாட்டி போய் நீ குடிச்சிட்டு சொல்லியிருக்குமா? இல்லை அவங்க அப்பா போய் குடிச்சிட்டு சொல்லியிருப்பாங்களா? இல்லை அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க போய் குடிச்சிட்டு சொல்ல யாரை எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் காரி துப்பியிருப்பாங்க. அது மத்தியிலையும் போய் அங்கே வாசலில் போய் நின்று குடிக்கிறாங்கன்னா நீ கத்தும் பொழுது அவங்களுக்கு இயேசுவின் வல்லமை தெரியாது தவிர உன் நிமித்தமாக தேவ நாமம் தூசிக்கப்படும். அல்லேலூயா. ஒருத்தர் லாயர் போயிட்டு அவர் கோர்ட்டு வாசலில் போய் கத்துறாரு. நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே எங்கேயாவது ஒரு ரட்சிப்பு இருக்குமா? ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா, நான் இன்னைக்கு நல்லா ஊழியம் பண்ணிட்டேன்னு இல்லை, கரெக்டான இடத்துல விதையை கத்த சொல்லுகிறார். சில விதைகள் நல்ல நிலத்தில், சில விதைகள் நீ விதைக்கும் பொழுது முள் இடம் தெரிஞ்சு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த ரோல்ஸ் ராயன்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு கார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கார்? ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரேஸ். அந்த கார் பார்த்தாவே, ஏன்னா அது ஹேண்ட்மேடு, கையில் செய்வாங்க. அது ஒரு கார் ஒரு விஐபிக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு கார் ரேட்டு கம்மி ரேட்டே 5 கோடியிலேருந்து அது 100 கோடி வரையும் அந்த கார் இருக்குது. உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத கார். அந்த காரை எங்கேயாவது யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எங்கேயாவது பார்த்தீங்களா? ஆனால் மாருதி காருக்கும் சரி, இங்கே இருக்கிற எல்லா காருக்கும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பென்ஸு காருக்கு, பிஎம்டபிள்யூக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். விஐபி கார் தான். ஆனால் விலை மதிக்க முடியாத காருக்கு ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அதோட மதிப்பு போயிடுச்சு. அப்போ விளம்பரம் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? இன்னும் 2 பேர் பேசும்படியாக, இந்த காரை குறித்து ஸ்பெஷலை சொல்லும்படியாக, மக்கள் பேசிக்கும்படியாக ரகசியமாய் அவன் தந்திரங்களை பயன்படுத்துவான். நமக்கே தெரியாது. நம்ம அடிக்கடி என்ன பண்ணால் நமக்கு முன்பாக அந்த கார் நிற்கும். இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் அந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காரில் அந்த முன்னாடி இருக்கிறத தொட்டால் உள்ளே இழுத்துக்கும். அப்படி தானே? அதில் இருக்க ஒரு கோடை ஒருத்தன் கையிலேயே போடுவான். அவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இது எல்லாம் இருதயத்தில் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த கார் சாதாரணமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஐபி பர்சனுக்கு தான் அந்த காரை கொடுப்பாங்க. ஒரு கார் மாதிரி இன்னொரு கார் இருக்காது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, இன்னொரு மனிதன் இன்னொருத்தருக்கு சொல்கிற மாதிரியே கம்யூனிகேஷன் பண்ணி அதை பூம் பண்ணி அது பெருசு. அந்த காரை ரோட்டில் பார்த்தா நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு, தூரத்தில் பார்த்தா தூரத்துலையாவது நின்று என்ன பண்ணணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அந்த கம்பெனிக்காரன் மார்க்கெட்டிங் பண்ணானா? இல்லை. அந்த கம்பெனிக்காரன் இந்த காரில் எப்படி இருக்குன்னு சொன்னானா? இல்லை. அந்த காரை வாங்கினவன் யாரா எப்படி இருக்கான்னு சொல்ல மாட்டான். அவனும் சொல்ல மாட்டான். அவனும் பெரிய கோடீஸ்வரன். அப்போ இதெல்லாம் சொல்கிறது யாரு?
சொல்ல வைக்கும்படியாக அவன் சூழ்நிலையை உருவாக்குவான். ஏன்னா அது விலை மதிக்க முடியாத ஒரு கார். என் தேவன் இந்த காரை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும், வைரத்தை காட்டிலும் விலை மதிக்க முடியாதவர். அல்லேலூயா. அவரை போய் உன் பிள்ளைகிட்ட போய் ஏப்பா ரட்சிக்கப்பட ஏன் அவங்க ரட்சிக்கப்படல? சரி, ஜெபம் பண்ணா கூட சில நேரங்கள் இருக்கப்படுகல. எடுத்து படிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா. 4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ சுவிசேஷத்துல என்பது ஒரு ஒளி, ஒரு பிரகாசம், ஒரு மனிதனை வெளிச்சமாக்குவது. சுவிசேஷம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சுவிசேஷம் என்பது என்ன? ஒரு நற்செய்தி. இங்க கவனிங்கம்மா, இது ஒரு நற்செய்தி. சில பேர் சொல்லுவாங்க, நானே நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், ரோட்ல நின்று இன்று யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றீர்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. போன வாரம் ஒரு சாவுக்கு போயிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை. அதில் கடைசியாக அந்த கல்லையில் வந்துட்டு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறார். அவங்க சபையின் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறார். இந்த மரணம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு. தேவன் உங்களுக்காக வருகையை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் எங்களோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு நிச்சயமா பரலோகம் உண்டு, இல்லைன்னா உங்களுக்கு நரகம் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு ஆணித்தரமான காரியத்தை சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையானா உண்மைதான். ஆனா ஒரு மனிதனை துன்புறுத்தும்படியாக தேவன் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஏன்பா நீ நரகத்துக்கு போகணும், சுவிசேஷம் வந்திருக்க. சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி, நல்ல செய்தி. அல்லேலூயா. ஒரு பாசிட்டிவான வேர்டு, நெகட்டிவான ஒரே வார்த்தை தான். இந்தியாவின் பார்டர்ல போயிட்டு இதுதான் இந்தியாவின் கடைசி எல்லை, இந்த வார்த்தைக்கும் இதுவே பாசிட்டிவான வார்த்தைக்கு சொல்றேன் பாருங்களேன். அந்த இந்தியாவின் கடைசி எல்லையில போயிட்டு இதுதான் இந்தியாவின் தொடக்கம். ரெண்டு ஒரே மீனிங் தான். அண்ணா சொல்ற விதம் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இதோட இந்தியா முடியுது, இதுலேருந்து இந்தியா ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்படி திரும்பி நின்னா இதோட இந்தியா முடியுது, இப்படி திரும்பி நின்னா இங்கேருந்து இந்தியா தொடங்குது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்ட போயிட்டு நீ சுவிசேஷம் சொல்ற விதத்துல தான் அங்க காரியம் இருக்கு. வசனம் சொல்லுது, மீண்டும் படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு அந்த வெளிச்சம் வராதபடி, சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ள வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடா இருக்கிறான். இது முதலாவது தெரிஞ்சுக்குங்க. ஏன் என் கணவர் ரட்சிக்கப்படல, ஏன் என் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஏன் சொந்த ரட்சிக்கப்படல அப்படின்னா நீங்க அவங்கள பார்த்து என்ன பண்ண வேணாம், குற்றம் பிடிக்க வேணாம். ஐயோ இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, இவங்கெல்லாம் சாத்தான் பிள்ளை, இப்படி நீ பேசாத, இப்படி நினைவுக்குள்ள வைக்காது. ஏன்னா தேவன் எல்லாரையும் ரட்சிக்கப்படும்படியாதான் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் விட்டு போகாதபடி. பரலோக ராஜ்யம் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாதான் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும்படியாக. நான் சொன்னேன், இந்த ரோட்ல போய் சுவிசேஷம் பண்றது தப்புன்னு நீங்க நான் சொல்ல விரும்பல. சொல்ற விதம். அல்லேலூயா. அங்க ரட்சிப்பை பத்தி பேசலாம், ஆனா நீ நரகத்துக்கு போவன்னு சொல்லி ரோட்ல போய் நின்று பேசணும்னா அவன் இருதயம் துன்பப்படும். அல்லேலூயா. 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 ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்க கூடாதபடி ஒரு இருளானது, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்துல சாத்தானவன் அந்த குடும்பத்துல அந்த சுவிசேஷம் அவங்க இருதயத்துக்கு போகாதபடி அவர்களை அப்படியே கடினப்படுத்தி கொண்டே இருப்பான். இது நீங்க என்னதான் சுவிசேஷம் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சபைக்கு இட்டுன்னு வந்து அற்புதம் நடந்தாலும் சரி, திருப்பி பின்மாற்றம் தான். நம்ம நினைப்போம் அவருக்கு மேல கோபம், பாரு எவ்வளவு சபைக்கு கூப்பிடுறேன் வரமாட்டா பாரு, எவ்வளவு கஷ்டப்படுற பாரு, ஆனா இயேசுக்குள்ள வரமாட்டா பாரு. நம்ம என்னெல்லாம் என்ன இருக்குன்னா, நான் சொல்றேன் கேட்கல, நான் சொல்றேன் நீ கேட்கல, நீ ஒரு முறை வரதானே, ஒரு முறை சர்ச்சுக்கு வரதானே, நீ சர்ச்சுக்கு வந்து நன்மை பெற்றியே, ஆனா ஏன் இயேசுவை முழுசா ஏற்றுக்க மாட்டேற, ஏன் சபைக்கு சரியா வரமாட்டேற, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல, இப்படியே அவர்களை குற்றப்படுத்துவோம்.
நம்ம யாரை குற்றவாளியா நினைப்போம்னா அந்த நபரை தான் குற்றவாளியா நம்ம நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது, 1-2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகியவன், இந்த உலகத்தின் தேவனாகியவன் யாரு? சாத்தான் என்ன பண்றானா, அந்த தேவன் ரட்சிப்பென்ற ஒளி உனக்குள்ள வராதபடி பின்பாக நின்று முன்பாக நின்று அவனை சுற்றி கொண்டு அவன் அந்த பிரகாசத்தை ருசி பார்க்காதபடி அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுவேன். ஒரு வாலிப பிள்ளை வந்தது, பையன் என் கூடயே ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக அப்போ அவருக்கு, பாஸ்டர் எங்கள் அப்பா மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டார் பாஸ்டர், நான்லாம் இப்போ ஊழியம் செய்கிறேன், எங்கள் அப்பா ரட்சிப்பு இல்லை, அதுவே எனக்கு கவலையாக இருக்குது. சரிப்பா என்ன ஜோ, நான் என்ன பண்ணாலும் அவர் மனம் மாறவே மாட்டுறாரு, கடுப்பாக இருக்குது பாஸ்டர். ஒரு சமயத்தில் எங்கள் அப்பா விட்டு போயிடலாமான்னு, ஏன்னா கர்த்தருக்காக என்ன வாழணும், இப்படி எங்கள் அப்பா வந்து ரட்சிக்கப்படல, எங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, இந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட. நான் சொன்னேன், இந்த ஆள்லாம் சொல்லாதப்பா, நீ நினைக்கிற நீ என்ன ஜெபம் பண்ணுறது சரியில்லை. இல்லை பாஸ்டர், நான் டெய்லியும் ஜெபம் பண்ணால் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணாமல் நான் விடுறதில்ல, ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு ரட்சிக்கப்படக்கூடாதபடி அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அவர் வாழ்க்கை இருளடைஞ்சிருக்கு. நீ ஒரு விசை அவர் ஏன் ரட்சிக்கப்படலைன்னு நீ வந்து என்ன பண்ணுற, அவர் சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கிற, இதுதான் இருக்குமோ. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? சத்ருவானவன் அவர் கண்களை மறைத்து வைத்திருக்கிறார். தெரியும் பாஸ்டர், பிசாசு தான் பண்ணுறான்னு, ஆனால் இவருக்கு தெரியணும்ல, நாங்களாம் பாருங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்லா இருக்கும், அப்போ கூட அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. அவன் நான் சொன்னேன், நீ ஜெபத்தை மாற்றிப்பாரு. எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தனா, இப்போ ஜெபம், ஏசப்பா யாரு ரட்சிக்கப்படணுன்றீங்க அவங்க பேரை சொல்லி, அவர்கள் ரட்சிக்கப்படாதபடி உம்முடைய சுவிசேஷம் அவர்கள் மேல் வராதபடி தடுக்கிற ஆவிகள், தடுக்கிற அந்தகார இருள்கள் இந்த உலகத்தில் லோகாதிபதி அவன் அழிந்து போகட்டும், அந்த இருள் என் தகப்பனை விட்டு விலகி போட்டோம், என் பிள்ளையை விட்டு விலகி போட்டோம். நீ பேரை உன் பிள்ளையின் பேரை சொல்லி அவர்களை விட்டு இந்த ஆவி விலகி போட்டு நீ கடிந்து நீ ஜெபம் பண்ணு. எத்தனை நாள் ஜெபம் பண்ணு? பாஸ்டர் கேட்டார், ஏன்பா உங்க அப்பா ரட்சிக்கப்படுற வரையும் ஜெபம் பண்ணு. பாஸ்டர் நான் 7 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன். நீ ஜெபம் பண்ணி பாருப்பா அப்படின்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, பாஸ்டர் என்னை தள்ளி விடுறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி அனுப்புறதுக்கு ஏதோ சொல்லி தராருன்னு. ஆனால் அந்த பிரதர் என்ன பண்ணல, ஊழியக்காரர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என்ன ஒரு அதிசயம்னா, 1.5 மாதத்திலேயே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கண்களில் அனுகிரகம் கிடைச்சது. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். நான் சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்தில் உணர்த்தோம். இப்போ அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. எல்லாம் கண்களை மூடி, கையை அட்டென்ஷனில், ஒன்று கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இல்லை கையை கும்பிட்டு கை ஏந்தினவாறு, இல்லை நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், ஏசப்பா யாரை ரட்சிக்கப்படணுமோ அவங்க பேரை சொல்லுங்கள், உங்கள் உறவு பேரை சொல்லுங்கள், நேரில் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே அவர்கள் பேரை சொல்லுங்கள். அப்படியே இருந்தவாறு நீங்கள் அமர்ந்து நெஞ்சில் கையை வச்சுட்டு, இயேசுவே என் பிள்ளை பேரை சொல்லிட்டு, உங்கள் கணவன் பேரை சொல்லிட்டு, இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி தடை பண்ணுகிற இப்பிரபஞ்சத்தின் ஆவி, அவர்களை சுற்றி இருக்கிற ஆவி, அவர்களை இருளாய் வைத்திருக்கிற ஆவி, அவர்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஆவிகள் விலகி போட்டும் அப்பா, ஏசப்பா அந்த ஆவி அவர்களை விட்டு விலகி ஏறட்டும், விலகி போகட்டும். ஆமேன், அல்லேலூயா. இந்த 2 ஜெபம் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 எப்படி நடக்கும் தெரியுங்களா? சில பேர், நான் சொன்னது அந்த சகோதரனுக்கு 1.5 மாதம், உங்களுக்கு ஒரே நாளில் நடக்கலாம், 1 வருஷம் நடக்கலாம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாததுக்கு காரணம் என்ன? அவர்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, எடுத்து படிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுவிசேஷ வார்த்தையை பயன்படுத்த முடியாது. பசியா இருக்கிறவனை போயிட்டு அப்பா அவனை இயேசு நேசிக்கிறார், உன் மேல பிரியமா இருக்கிறாருன்னா அவனுக்கு இப்ப என்ன தேவை? சாப்பாடு தேவை. நீ என்ன சொன்னாலும் அந்த பசி மயக்கம் என்ன பண்ணும்? காதடிச்சிருக்கேன். ஏய், இயேசு என்னை நேசிக்கிறாரு, நான் பசியா இருக்கிறேன்ல, இப்போ வந்து என்னை நேசிக்கிறாருன்னா அவனுக்கு ஆகாரத்தை நீ வாங்கி கொடுத்துட்டு இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி பாறேன், அந்த வார்த்தை அவன் இருதயத்தை தொடும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒன்றும் இல்லை, எங்கள் சகோதரி ஒருத்தவங்க, எங்கள் அக்கா, எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ரசிக்கப்பா, எங்கள் மூத்த அக்கா. அவங்க இன்னும் ரோமன் கேத்தலிக்கு அவங்களுடைய ஃபேமிலி டச்சில் இருக்கிறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு எங்கள் அக்காட்ட சுவிசேஷம் சொல்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதுப்பா அப்படின்னு. எங்கள் அக்கா சொன்ன, நானும் இயேசுவை தான்ப்பா ஏற்றுக்கொள்கிறேன், நான் வேறு குடும்பம் வந்தாச்சு, நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, எங்கள் குடும்பத்தில் வந்து இதெல்லாம் கட்டாயப்படுத்தாதீங்க, நீங்கள் எப்படி வணங்குறீங்க, எங்கள் கணவர் வீட்டில் எப்படி வணங்குறாங்க அப்படி தான் நாங்கள் வணங்குறோம், இதனால் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேணான்னு யார் சொல்கிறா? எங்கள் அக்கா சொல்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ சாட்சி சொல்கிறோம். சொல்லி முடித்த பிறகு நான் கடந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு வெளியே போகும்போது எங்கள் அக்காவை பார்த்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்போ நீ வசதியாக இருக்கன்னு ரொம்ப ஆடுற, இப்போ நீ வசதியாக இருக்கன்னு ரொம்ப ஆடுற, ஒரு நாள் நீயே வருவ பார், நான் அப்போ பார்த்துக்கிறேன் சொல்லி வந்துட்டாங்க. இது சாதாரண வார்த்தை மாதிரி தான், ஆனால் அவங்க இருதயத்தை உழுக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அண்ணன்களுக்கெல்லாம் எங்கள் அக்கா கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது, நான் சர்ச்சுக்கு போனோம், நான் சபைக்கு, நான் ரோமன் கேத்தலிக், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், வீட்டில் ரெகுலராக ஜெபம் பண்ணுறேன், ஜெபமாலை பண்ணுறேன், நான் குடும்ப ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் சபைக்கு வான்னு கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. கட்டாயப்படுத்தி நான் வரலன்னா அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்க பாரு, நீ கஷ்டப்படுவ பாருன்னு. அப்போ நான் இப்போ நல்லா இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலையா? கடவுள் வந்து நல்லா இருக்கிற என்னை வந்து கஷ்டப்படுத்தி என்னை விட்டு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைப்பாரா பாரு, இது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. இன்னைக்கு வரையும் அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு எங்கள் அம்மா பேசின வார்த்தை தான் மேலான என்னென்ன தெரியாது, நீ ரட்சிக்கப்படல அவ்வளோதான், நீ நரகத்துக்கு போவ, அவ்வளோதான், உன் சாத்தான் உன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், சபைக்கு வரல அவ்வளோதான், இந்த மாந்திரிகம் பார், உன் கதை காலி. ஒருத்தர் பயம் காட்டுறதுனால இயேசுவை விற்க முடியாது. அல்லேலூயா. அன்பு, அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஒருத்தர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களா, அவர்களுக்காக சொல்லுங்க, உன் கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா நிச்சயமா கடனை தீர்ப்பாரு, நீ தீர்த்த பாரு, நீயே வந்து ஏசப்பாட நன்றி சொல்ல போற பாரு. அவங்க நன்றி சொல்லுன்னு சொல்ல தேவையில்லை, சொல்லுவ பாருன்னு சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து அவங்க கடத்துக்காய் ஜெபிக்க, உன் கடன் எப்படி இருக்கு, நான் உனக்காய் ஜெபிக்கிறேன், உன் கடன் எப்படி இருக்கு ஜெபிக்கிறேன். ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நமக்காக யாரும் ஜெபிக்கல, இவங்கன்னா கூப்பிட்டு என் அண்ணன் என்னை கூப்பிட்டு எனக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களா? அந்த இருதயம் தானா உருவாகி அது 1 வருஷத்துலையோ 1.5 வருஷத்துலையோ அந்த கடன் நீங்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், இவங்க எனக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க வணங்குற தேவன் உண்மையுள்ளவர். ஸோ நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி. நம்ம என்ன ஒன்று சொன்ன பாருங்க, உங்கள் மூலமாக தான் கர்த்தர் வந்து உங்கள் குடும்பத்தை தொடுவார்னா கிடையாது. கரெக்டான நபர் அவர்களை வந்து தொடணும். அது யாருன்னு யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜெபம் என்னவா இருக்கணும்? ஏசப்பா, கரெக்டான ஒரு ஊழியக்காரர் வந்து, கரெக்டான ஒரு விசுவாசி வந்து சுவிசேஷத்தை என் கணவனுக்கு சொல்லும்படியாக. சில பேர் சொல்லுவாங்க, பணக்காரர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியாது. என் அன்பு ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, இந்தியா விட்டுடுங்க,
ஃபாரின்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர். கோல்கேட் கம்பெனி இருக்கா? நம்ம வேர்ல்டு வைட் நம்பர் 1 கம்பெனி. ஜில்லெட் இருக்கா? வேர்ல்டு வைட் நம்பர் 1 கம்பெனி. இந்த கம்பெனியோட முதலாளி கிறிஸ்துவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு சபைக்கு போற ஒரு விசுவாசி. அவன் ஏற்கனவே அப்படி கிடையாது, கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி? பணம் நஷ்டமா? இல்லை, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை கிடையாது. நான் போய் பிசாசு ஓட்டுற ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறேன், மா உங்களை பிசாசு இருக்கும், வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன். அவங்களுக்கு பிசாசு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு வியாதி பிரச்சனையாக இருக்கும். பிசாசுலாம் கிடையாது பாஸ்டர், போங்க பாஸ்டர். நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறேன். நான் போய் தெருவில் போய் எங்கள் சபைக்கு வாங்கினேன், யாரையும் கூப்பிட்டது உண்டு. உள்ளே வரவங்களே நான் விட்டது கிடையாது. எனக்கு நான் இந்த சுகம் பண்ணுறேன், எனக்கு காசு கொடுங்க நான் யார்த்தையும் கேட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன், கர்த்தர் இன்னைக்கு சுகம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? அவங்க சொல்லுவாங்க, நான் சாட்சியாக நிற்பேன். சாட்சியில் நீ ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவாய் மாறணும். ரட்சிக்கப்பட்ட ஆளுகிட்ட சொல்ல நீ ஊழியம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத சொல்லுவேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சூழ்நிலை மாறிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க பிரச்சனை என்ன, அதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற உங்களோட வீக்னஸ் என்ன, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க தேடுதல் என்ன, அதற்காய் ஜெபிங்க. அதை சொல்லுவதற்கு உண்டான எங்கே பாருங்க, தெரு பிரசங்கம் பண்ணுவதற்கு சில ஊழியக்காரை வச்சிருப்பார். அவனை போய் மாடி பெரிய காரியம் செய்ய மாட்டான். கிராமத்தில் ஊழியம் பண்ண சில பேர் வச்சிருப்பார். நாங்கள் சிட்டியில் ஊழியம் செய்கிறவங்க, என்னால் கிராமத்தில் ஊழியம் செய்ய சொன்னால் செய்ய தெரியாது. சுவிசேஷம் பண்ணுவதற்காக இல்லை, போய் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி மலை பிரதேசம் ரொம்ப தீவிரமாக பிற மதங்களுக்கு மத்தியில் போய் உயிரை தியாகம் பண்ணி, சாப்பாடு தியாகம் பண்ணி, தூக்கத்தை தியாகம் பண்ணி ஊழியம் செய்ய நிறைய பேர் கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்களால் பண்ண முடியாது. ஆனால் அவர்களை இங்கே ஜெபம் பண்ண சொன்னால் அவன் இந்த ஜெபத்தை இங்கே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி நினச்சி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்குள்ளவே சில ஃபெலோஷிப் உண்டு, கிறிஸ்துவ அமைப்பு உண்டு, கூடி ஜெபம் பண்ணுற ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்குள்ளாக ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் போதும். தெரிஞ்சுக்கங்க, அந்த மந்தைக்குள்ள ஒரு கிறிஸ்துவம் அந்த ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் போதும். அவங்க என்ன பண்ணணும், அவங்க கூட வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு ஃபெலோஷிப் பண்ணி ஒரு ரட்சிப்புக்கு வருவாங்க. சில காலேஜில் இப்படி உண்டு. என் மனைவி பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணும்போது நான் ரட்சிக்கப்பட்டதுன்னு அறகுறை ரட்சிப்பு, தூங்குற ரட்சிப்பு, சபைக்கு போகாத ரட்சிப்பு தான் என் ரட்சிப்பு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளையாக இருக்கிறத பார்த்தோன்னையும் இவர் நல்லா ஜெபம் பண்ணுவாரோ. அப்போ வரும்போது முதல் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிறிஸ்துவ பெத்மன்ஸ் ஐயா பாட்டை பாடினோடனே எங்கள் மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. என்னென்னு, வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அவர் நல்லா பாடுறாப்பா. ஆனால் என் இருதயம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என் இருதயம் என்ன பண்ணல. நான் முதல்ல எங்கள் மனைவி என்ன சொல்லுது, கொஞ்சம் காலேஜுக்கு வந்துட்டு என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னுது. வெளியே மீட் பண்ணக்கூடாது, காலேஜுக்கு நிச்சயமாயிட்டு நான் ரகசியமாக போய் காலேஜுக்கு மீட் பண்ண போகிறோம். எங்கள் குயின் மேரிஸ் காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவங்க அந்த காலேஜுக்கு தெரியாமல் ஒரு ரகசியமாய் ஒரு கிறிஸ்துவ அமைப்பு, ஒரு ஜெப ஃபெலோஷிப், இந்த பெண்கள்லாம் சேர்ந்து மதியான வேலையில் சாப்பிடாம, இன்ட்ரோல் வேலையில் ஊர் சுற்றாமல் கேங்காக உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த லீடர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணு நல்லா ஜெபம் பண்ணும்பா. அப்போ என் இருதயம் குத்துது, நான் ஜெபம் பண்ணாதான் ஆளாச்சே, இப்படிப்பட்ட மனைவி கிடைக்குது. மனைவி அழகு இதெல்லாம் வெளியே தான் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. சைட் அடிக்க தான் ஒரு பையன் அழகாக இருக்கணும், நல்லா செலவு பண்ணணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பொண்ணும் அப்படி தான், சைட் அடிக்க ஊர் சுற்ற நல்லா அழகாக கிளாமராக இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும். ஆனால் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் எனக்கு குடும்ப கொத்துவலுக்காக இருக்கணும். நீ மேக்கப் பண்ணுறதுலாம் அவன் கல்யாணத்துக்கு செட் ஆகா, தெரிஞ்சுக்கோ. அவன் பார்க்கும்பொழுது கல்யாணம்னு வரும்பொழுது நீ கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண. அப்போ சொல்லுவான், உன் முகம் மேக்கப்பில் அழகாக இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ண சொல்லுவான், கொஞ்சம் மேக்கப்லேயே இருக்கிற, கொஞ்சம் மேக்கப் கம்மி பண்ண. ஏன்னா
அவன் ரசிப்பான் முதல்ல. அது தனக்கு தான் உரிமை இட்ட பிறகு அதை மற்றவங்க யாரும் ரசிக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நான் அந்த காலேஜுக்குள்ளே போன உடனே அங்கே அவங்கள குறித்து ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாங்க, என் மனைவியை குறித்து. நான் கேட்டேன், இந்த பீச் எதிர்க்க தானே பீச், நாங்களாம் பீச்செலாம் போனதே இல்லை. என் மனைவி சொல்கிறாங்க, எத்தனை வருஷம்? அந்த காலேஜில் 5 வருஷம் படிச்சிருக்காங்க. பிஜி யூஜி 2வது படிக்கும் போது, லாஸ்ட்டாக படிக்கும்போது தான் நான் அங்கே போகிறேன். இந்த காலேஜில் நீ படித்து பீச்சு கூட போனது இல்லையா? ஆமாம், நான் பீச்சு கூட போனதில்லை. சரி, என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி கூடி ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா இருக்க? யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தெரியாமல் எவ்வளோ நாள் போட்டு போனோம்? நாங்கள் 10 வருஷம், அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த நடத்துகிறவங்க அந்த காலேஜ் விட்டு போயிட்டு 10 வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. யாருக்கும் தெரியாது. அந்த யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வரத்துக்குள்ளே நாங்களாம் எஸ்கேப் ஆகிடுவோம். எங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் மாட்டிக்கல. கேளுங்கள, ரகசியமாக அங்கே ஃபெலோஷிப் நடக்குது. சில பிள்ளைங்களை நான் பண்ண மாட்டேன், வீட்டில் ஜெபம் பண்ணாது. ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே ஒரு ஊழியக்காரன் நீங்கள் அனுப்புங்க, ஒரு தேவதூதனை அனுப்புங்கன்னா கர்த்தர் அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ யாராவது ஒருத்தர் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவார். கரங்களை திருப்பி ராமேன்னு சொல்லுவோமே. நான் ஆரம்ப ஊழியம் பண்ணது எங்கன்னா ஐடி கம்பெனியில் தான். எல்லாம் ஐடி கம்பெனியில் டிசிசிஎல், ஹெச்சிஎல் இருக்கிற பெரிய பெரிய ஐடி கம்பெனியில், எல்லா ஐடி கம்பெனிலையும் ரகசியமாய் மத்தியான வேலையில் ஒரு ஃபெலோஷிப் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் நிறைய இடத்துல போய் நான் செய்தி கொடுத்துருக்குறேன். அவர்களை போய் ஒரு சின்ன இடத்துல போயிட்டு மறைவானின்ற இடத்துல நின்று டீ கடை ஓரத்தில் உட்காந்து எல்லாம் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஈசிஆரில் ஒரு 2-3 சர்ச்சை என்ன பண்ணியிருப்போம், மதியான டைமில் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் கொடுன்னு சொல்லிட்டு அந்த வாலிப பிள்ளை அவனை எப்படி வருவான் தெரியுங்களா? நம்ம ஆள் போய் பேசுவான். அவன் வேலை டென்ஷனில், வீட்டு டென்ஷனில் ஒரு மாதிரி இருப்பான். உள்ளே இருக்க வேலை செய்யறவனுக்கு தெரியும் அவன் எப்படி இருக்கிறான்னு. அவன்கிட்ட சொல்லுவாங்க, ஏப்பா ஏசு உன்னை நேசிக்கிறாரு, நானும் இப்படி தான் டிப்ரெஷனாக இருந்தேன், நீ கொஞ்சம் வா ப்ரேயருக்கு வந்து பாரு. நம்ம வேற யாராவது போய் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களை யாரை தொடணுமோ ஒரு அலையிலேயே சொல்லுமே, அலையிலேயே கர்த்தர் ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணுவார். நிறைய பேர் மாசத்துக்கு ஒருத்தரை ஐடி கம்பெனியில் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவோம். அதுதான் என்னோட முதல் ஆரம்ப ஊழியம். அப்போ யோசிச்சேன், சரி இதுக்கெல்லாம் ஓகே, இந்த பெரிய பெரிய மில்லினியர், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு யார் ஜெபம் பண்ணுவா? ஆண்டவரே அதுக்கெல்லாம் யாரும் ஆளாக அனுப்புங்க. ஒரு முறை இந்த பிகியோ அப்படின்னு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் உண்டு இந்தியாவில் வந்து பெரிய, எப்படி காசா கிராண்ட் மாதிரி பிகியோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனி, என்ன சொல்கிறது, அந்த பெரிய காம்ப்ளெக்ஸு, பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் கட்டுற ஒரு ஜிஎம். அவருக்கு மாத சம்பளம் 21 லட்சம். எவ்வளோ? நம்ம வருஷம் ஃபுல்லாக கூட சம்பாதிக்க முடியும். அவருக்கு மாத சம்பளம். அவருக்கு கேன்சர். அவருக்கு ஜெபம் பண்ணும்படியாக அவர் எதையும் யாரையும் மதிக்க மாட்டார், யாரையும் பண்ண மாட்டார், யாரையும் என்ன அசட்டை பண்ணுவார். அவருக்கு ஜெபம் பண்ண கேன்சர் வேற கைவிடப்பட்டது. அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறது, என்ன பழக்கம், அந்த டாக்டர் சொல்கிறார், இங்கே ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கு, நீங்கள் வர முடியுமா பிரதர்னு. நான் சைதாப்பேட்டில் தான் இருக்கேன், ஏன் நான் நந்தனம் தானே, நான் வரேன். போனால் யாருன்னு பார்த்தா அந்த பெரிய கம்பெனியோட ஜிஎம். சுவிசேஷம் சொல்ல பாருங்களேன், உள்ள ஒரு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு டாக்டரை ரகசிய கிறிஸ்துவராக வைத்து அவர் மூலமாக அவர் ரகசியமாக சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க, எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, எனக்காக சின்ன ஜெபம் பண்ணிக்கிறீங்களா. ஃபஸ்ட்டு 4 வாட்டி சொல்லியிருக்கிறாரு, 4 வாட்டியும் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. 5வது வாட்டி அவரே கூப்பிட்டு, யாரையோ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறியப்பா, கூப்பிட்டுட்டு வாப்பா. நான் போய் நின்று அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன். பெரிய கோடீஸ்வரர். நான் சொல்கிறேன், ஐயா இயேசுன்னு உண்மையான தெய்வம் இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு மருத்துவம் முடியல, ஆனால் நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன் பாருங்க, நான் சுகம் கொடுக்கல, இயேசு சுகம் கொடுப்பார். நீங்கள் ஒரே ஒரு முறை ஏசப்பா என் வியாதியை சுகமாக்குங்கன்னு உங்கள் வாயை திறந்து சொல்லுங்களேன்னு. அவரும் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப்லாம் கண்ணை மூடிட்டாங்க, அழுகுறாங்க. அவங்க பிள்ளைங்க கண்ணை மூடிட்டு அழுகுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாங்க, டச் பண்ணுறாங்க, சொல்லுங்கன்றத ப்ரெஷ் பண்ணி காட்டுறாங்க, சொல்லுங்கன்னு. அவரும் என்ன, இயேசுவே நீர் தான் மெய்யான தேவன் என்றால் என்னை சுகமாக்குங்க, மருத்துவத்தை காட்டிலும் உம்மால் சுகப்படுத்த முடியும் என்று சொன்னீர், என்னை சுகப்படுத்துங்க,
நான் உன்னை நம்புகிறேன், உண்மையாகவே எனக்கு சுகமாயிடுச்சுன்னா நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் நான் சொல்ல அந்த ஜபத்தை அவரும் சொல்லிட்டு, ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க, வாயில் வார்த்தை விட்டீங்க, கமிட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு லெவலில் இருக்கீங்க, கமிட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமிட்மெண்ட்டை என் தேவன் கேட்குறாரு. அந்த கமிட்மெண்ட்டுக்கு பேர் தான் பொருத்தனை. அல்லேலூயா. ஒருத்தரை பொருத்தனை பண்ண வச்சுட்டு நான் பாட்டு என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க நினச்சாங்க நான் ஜெபம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒலி வந்திருக்கணும். இல்லை, சினிமாவில் அப்படி தானே, ஒரு மிராக்கள் நடக்குதுன்னா புஷ்ஷுன்னு உடம்பு இருக்கணும். நான் ஜெபம் பண்ணும்போது இதில் உடம்பு ஏதாவது குலுங்கி இருக்கணும், இல்லை வலி நின்று இருக்கணும். அவருக்கு என்னன்னா ஸ்டமக் கேன்சர், வயிற்று புண்ணாகி இதுலேருந்து இது வரையும் இப்போ ஸ்டேஜ், இன்னும் ஒரு 20 டேஸில் அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். எனக்கு நம்பிக்கை என் தேவன் சுகமாக்குவார். அவர் நல்லா ஆனால் ஆளன ஏன் சுவிசேஷத்தை நான் அறிவிச்சு வந்தேன். அவருக்கு நான் இதுவரையும் நான் யாருன்னு தெரியாது. 2 மாதம் கழித்து அந்த டாக்டர் இன்னொருத்தருக்கு எனக்கு கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டர் அன்றைக்கி வந்து திருப்பி இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? நான் அங்கே போயிட்டு கேட்குறேன், அன்றைக்கி போய் ஜெபம் பண்ண அவர் கியூர் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? அல்லேலூயா. உண்மையாக எனக்கு பண்ணலையா? ஐயா உங்களுக்கு பண்ணுறேன், உங்கள் நம்பர்லாம் என்கிட்ட கேட்டார். அச்சோ நான் நம்பரை கொடுக்கல பாஸ்டர், உங்கள் நம்பர் இல்லை. ஏன்னா என் கூட வந்து நர்ஸு இருந்தது. நர்ஸ் வந்து அப்புறம் ஏதாவது என்ன பண்ணுறாங்க, கமிட்டியில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிடும். ஆனால் சொல்ல நான் அவங்க க்யூர் ஆகிட்டார் பாஸ்டர். அப்போ வந்து அவர் போகும்போதெல்லாம் ஏசு தான் என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார். அப்போ அவருக்கு சுவிசேஷத்தை யார் சொன்னார்? அவங்க சொந்தமா, அவங்க பந்தமா, அல்ல அவங்களுக்காக யாராவது ஜபிச்சிருக்கலாம். ஆனால் என் மூலமாக அங்கே சுவிசேஷம் போய் அவர் சுகமாக்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நீடு, ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை நீ அறியணும். உன் பிள்ளைக்கு என்ன தேவை? நம்ம பிள்ளைக்கு சாதாரணமாக என்ன தேவைப்படும்? பொண்ணு தேவைப்படும், பையன் தேவைப்படும். இல்லைன்னா என் பையனுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்கப்பா. ஒரு வருஷமாக என்கிட்ட கேட்டுங்க ப்ளே ஸ்டேஷன் 4. நான் 2 வாங்கி கொடுத்துறேன், 4 வேணும்னு. நானும் எவ்வளவோ என்ன பண்ணிட்டேன். சரி, இவன் ஊழியம் செய்கிறான், எனக்குள்ளே வாசிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இவன்கிட்ட எப்படி தேவனை ருசி பார்க்க வைக்கிறது? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் கடந்த வாரம் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அவர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், கூப்பிட்டு, டே கஷ்டமான்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், நீ ஜெபம் பண்ணி அவர் பழச்சிக்கிட்டாருன்னா. அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன். என்ன டாஸ்க் கொடுத்தேன்னா, நீ 10 ரேங்க்குள்ளே, முதல் ரேங்க்கில் 10 ரேங்க்குள்ளே வந்தால் அவனுக்கு ப்ளே ஸ்டேஷன். தலைவர் 10 இல்லை வரல, 15 16 வந்து நிற்கிறார். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்ப்பா, நான் 10க்குள்ளே வரமாட்டேது. இப்போ என்ன சொல்கிறேன், சரி அவ்வளோ நேரம், இப்போ அடுத்த ஒரு மிட்டம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு உனக்கு தரேன். 4 நாள் இப்போ நான் அவருக்கு டைம் இருக்குது. இந்த 4 நாளில் அவர் உயிராயிட்டார்னா நீ ஜெபம் பண்ணி உனக்கு ப்ளே ஸ்டேஷன் ஒரே எண்ணெய் வாங்கி தரு. அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், போகிறான், வெளியே போகிறான், உள்ளே வரான், இப்படி கையை இப்படி பண்ணிருக்கான். என்னடா அப்படின்னு. இல்லை, நான் 10 ரேங்க் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு பல மாதங்கள் ஆகும். இப்போ இந்த ஜெபம் 4 நாள் பண்ணால் போதும்ல, அப்படி தானே அப்படின்றான். உடனே அவங்க அக்கா சொல்லுது, ஏய் தேவைக்காகலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நீ வந்து அவர் சுகமானு ஜெபம் பண்ணல, உன் ப்ளே ஸ்டேஷனுக்காக ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், ஏன்பா ப்ளே ஸ்டேஷனுக்காக ஜெபம் பண்ணுற கரெக்டு தான், ஆனால் நீ செய்கிற காரியம் பெருசு, அவர் உயிர் மேலான காரியம். அல்லேலூயா. அப்போ அவன் கேட்டான், நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வாரப்பா? நிச்சயமாக செய்வேன், நீ ட்ரை பண்ணு. அன்றைக்கி நைட்டு நாங்களாம் தூங்கிட்டோம், நைட்டு ஃபுல்லாக முழங்கால் போட்டு ஜெபம். அடுத்த நாள் சாப்பாடுனா அவனுக்கு உயிர். அடுத்த நாள் காலையிலேருந்து மதியானம் வரை பாஸ்டிங். தொடர்ந்து 3 நாள் ஜெபத்தில் இருக்கான். 4வது நாள் அவர் மரித்து போகிறார். ரொம்ப அழுதுட்டு ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துட்டான். என் இருதயத்தில் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாஸ்டர்மா சொல்கிறாங்க, எங்க பிள்ளைங்களை இப்போ அவர் மறிக்க போகிறாருன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ அவனை ஜெபம் பண்ண சொல்லிட்டு இப்போ கர்த்தர் அவன் வெறுத்துட மாட்டானா? அவன் சோகமாக இருக்கான் பாருங்க, வெக்ஸாகி உட்காந்துருக்கான் பாருங்கன்னு. நான் சொன்னேன்ம்மா, கர்த்தர் திட்டம் வேற, உன் திட்டம் வேற. அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், என்னடா சோகமாக இருக்க? இல்லைப்பா நம்ம ஜெபம் பண்ண அவர் இறந்துட்டாரப்பான்னு அழுதுட்டு இருக்கான். நான் சொன்னேன், இல்லைடா நீ ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டார்னா வச்சிருக்கு. இல்லை, என்கிட்ட கர்த்தர் பேசினார். அவனுக்கு உடனே ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுன்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல. உன் ஜெபம் என்னத்துக்கு? ப்ளே ஸ்டேஷனுக்காக அது ஜெபம் பண்ண. சரி, கரெக்டாக அந்த காரியத்தை செய்த. அந்த காரியத்துக்கு யார் எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லி யார் சொல்லணும்? உதவி செய்யணும், கர்த்தர் சொல்லணும்.
ஆனால் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டதுனால அவர் அவருக்கு பிரியமாக இருந்திருக்கலாம், அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் உனக்கு வாங்கி கொடுக்கும்படியாக உன் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. உனக்கு நான் அந்த பிளே ஸ்டேஷன் இந்த மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே, உடனே அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் தேவை என்ன, அந்த காரியம் அது கிடைக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை இன்னொரு முறை. அப்போ எல்லாருக்கும் பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தா அவன் பிள்ளை ரட்சிப்பு வந்துருமா? ஒரு பிள்ளை வந்து ரட்சிப்புக்குள்ளே கேட்காது, பாஸ்டர் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் இந்த வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்ததுன்னா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்னேன், நீ 2 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை ஏற்றுப்பேன்னு சொல்லு, உனக்கு கல்யாணம் நடக்கும். 2 வருஷமா? ஆமாப்பா, மனுஷ நினைவுகள் மாறுது. இப்போ அந்த பிள்ளை ரட்சிப்புக்கு என்ன கேட்குது, அந்த பொண்ணை கேட்குது. தப்பா இது கேட்க ஜெபம் பண்ணலாமா? உங்கள் ஜெபம் அந்த நீடு, அவங்க தேவைகளுக்காக. சில தேவைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சில தேவைகள் தேவ சித்தமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே அவர்கள் தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், உமக்கு சித்தமாக இருந்தால் அதை வாய்க்க பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ உங்கள் சுவிசேஷம் உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்களை யோசிங்க. அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கிட்ட போங்க. உன் வியாதி தானே, உனக்காக நான் ஜெபம் பண்ணி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், ஏசப்பா சுகம் கிடைக்கும். நீங்கள் டெய்லியும் போய் ஜெபம் பண்ணி ஏசுன்னு வார்த்தை சொல்லிட்டே வாங்களே, அவங்களுக்கு சுகம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. அந்த வியாதி சுகமாகும். இந்த வசனத்தை படிங்க, மீண்டும் ஒரு வாட்டி வசனத்தை எடுத்து படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. இயேசு கிறிஸ்து பாருங்க, குருடர்கிட்ட போய் கால சுகமாகணும்னு சொல்லல, தரித்திரன்கிட்ட போயிட்டு உனக்கு வியாதி சுகமானு சொல்ல. அவனுக்கு தேவை நீடு பணம். பணம் இல்லாம தரித்திரனா இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யம் பெறும்படியா அவனுக்காய் ஜெபிக்கவும். படியுமா. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் உடைக்கப்பட்ட இருதயம், கணவனால பிள்ளையினால சூழ்நிலையில உன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்காக கவலைப்படாத, உன் கணவன் திருப்பி வருவான், உன் பிள்ளை நேசிப்பான், உன் குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பம் மீண்டும் திருந்த ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாத, வேதனைப்படாத. இயேசு இருக்கிறார், இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். பிரிஞ்சு போன குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நிச்சயமா உன் குடும்பத்தில் என்ன இருக்கும், நீ குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, கல்யாணம் அவ்வளோ கவலைப்படாத. நிச்சயமா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபிச்சு சொல்லிட்டு வரது மட்டும் இல்லை, வீட்டில் போய் அவங்களுக்காக நீ ஜெபிச்சுன்னா அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த அந்த தேவைகளுக்காக அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள். அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அல்ல, சில பேர் பாவத்தில் சிறைப்பட்டவர்களாக இருப்பாங்க, கெட்ட பழக்கத்தில் சிறைப்பட்டவர்களாக இருப்பாங்க, சில பேர் மொபைலில் சிறைப்பட்டவர்களாக இருப்பாங்க, சில பேர் கடனில் சிறைப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதில் விடுதலை ஆக்க முடியாது. இதுலேருந்து நிச்சயமாக நீ விடுதலை ஆவ, உன் கடத்துலேருந்து விடுதலை ஆவ. நீ இப்போ தேவையில்லாத பழக்கத்தில் மாட்டிருக்க. அவன் சொல்லுவான், நான் அந்த குடியை விடுன்னு நினைக்கிறேன், நான் முடியல, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்டா. எல்லாம் குடியை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் குடிக்கிறவன் திட்டுவாங்க, ஏன்டா குடிக்கிறேன்னு. ஆனால் நீ விடும்படியா நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்களேன், உன்னை திட்டமாட்டான். வீட்டில் ஊழியக்காரை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கணவன் எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் ஊழியக்காரர் போய் கிட்ட போய் நான் நின்னுன்னா அவங்க சொல்ல, பாஸ்டர் உங்களை தான் திட்டினே இருப்பார், அவர் உங்களை தான் திட்டினே இருப்பார், அவங்ககிட்ட போவாதீங்க, அவர்கிட்ட போவாதீங்கன்னாங்க. நீ கம்முன்னு இருமா. அவர்கிட்ட பிரைஸ் லார்ட் பிரதர்னோனையும் உழுந்து கவனிப்பார். ஏன்னா நம்மளோடு தேவன் இருக்கிறாரு. இவங்க உண்மையாகவே என் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்காங்க, உண்மையாக ஜெபிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் ரட்சிப்புக்குள்ளே வரலனா கூட இயேசுவின் வல்லமையும் தன்மையும் அவர்கள் புரிந்தவர்களாக இருப்பார்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கும், குருடரை பார்வையடையும், கண்ணு தெரியாதவங்க, வியாதியஸ்தர், உறுப்பு இழந்தவர்களுக்காய் நீ ஜெபிக்கணும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியாதி இந்த பிபி சுகர்லாம் நார்மலுக்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒன்று நீங்கள் ஜெபிங்க, இல்லை யாராவது அவர்களுக்காக ஜெபிப்பதற்காய் அவர்கிட்ட போய் சொல்ல. சில பேருக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் மாமனார் நேற்று அவருக்கு உடம்பு முடியல, டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் டயாலிசிஸ் பண்ணக்கூடாதபடி ஒரு 7 வருஷம் கடந்து வந்தாச்சு. இப்போ கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பண்ணிட்டா நம்ம சபையில் இப்போ கடந்த 1 வாரத்தில் 2 பேர் வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணி அவருக்கு பயம். நான் சொன்னேன், பண்ணாமல் விட்டா பண்ணாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாங்குவார், பண்ணணுமா சொல்ல வேண்டியதானே. இல்லைங்க எங்கள் அப்பாவும் பயப்படுறாங்க, எங்கள் அம்மாவும் பயப்படுறாங்க. சரி நான் சொல்லட்டுமா, நம்மளாம் சொன்னால் கவனிக்க மாட்டாங்க.
அப்போ யார் சொன்னால் கேட்பா? அவங்க அண்ணன் அவங்க தம்பி சொன்னால் ஒரு வேளை கேட்பார். சில பேருக்கு வந்து சில பேர் சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அது சில நேரங்களில் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் சொல்கிறத கேட்பாங்க, ஆனால் அவங்க அதை சொல்லவே மாட்டாங்க. இவன் சொன்னால் திருந்துவான்னு தெரியும், அவன் நண்பனே அவனுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பான், சொல்லவே மாட்டான் நல்ல விஷயத்தை மட்டும். அப்போ அவர்களை நான் நம்பிட்டு இருந்தேன்னா ஏமாந்து போவேன். ஆண்டவர் இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு தேவ தூதனை, ஒரு ஊழியக்காரர்களை நீர் அனுப்புங்க. அல்லேலூயா. இந்த ஜபந்தான் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அல்லேலூயா. எல்லா பாரத்தையும் போட்டு என்னால் தான் என் குடும்பத்துக்கு ரட்சிப்புனா கிடையாது. இதுவரையும் எங்கள் அக்கா என்ன பண்ணல, என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேரில் எங்கள் அக்கா மட்டும் ரட்சிக்கப்படல. ஆனால் ரோமன் கேத்தலிக் நான் வீட்டுக்கு போகிறேன், கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு போகிறேன். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதுவே நான் விசுவாசி வீட்டுக்கு போனால் ஒன்று தூங்குது, இல்லை டிவி பார்க்குது. இப்போ நானும் மனைவி யோசிச்சுக்கிட்டேன், இவங்க ரோமன் கேத்தலிக்கில் வந்துருக்கிறத பெண்டுகாஸ்டில் வராமல் இருக்கிறது நல்லது, இங்கேயாவது ஜெபம் பண்ண. அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது? அவங்ககிட்ட ஒரே வார்த்தை, அக்கா நீ நல்லா ஜெபம் பண்ணுற, ரோமன் கேத்தலிக் தப்பு இல்லை, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணாது, வேதத்துக்கு புறமானது. என்னடா? இந்த சிலையை தொட்டு கும்பிடாத. மாதா வந்து அவங்க தாய் தான், அந்த உலகத்துக்கு தாய் தான், தவிர அவர்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள்னா கிடையாது. அவர்களால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது. தேவன் தான் நமக்கு வழியாக இருக்கிறாரு. நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு காட்டுறாங்க, மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிங்க, தவிர எங்களுக்கு இது செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. நல்லா கவனிங்க. என்ன, நான் மாதாவை வேணான்னு சொல்லலை, மாதாவை எப்படி ஒதுக்கிட்டு இயேசு கொண்டு வரணுன்றத எளிய முறையில் சொல்லிட்டு வரேன். சிலையை மட்டும் தொட்டுறாத. எங்கள் அக்கா பேர் சரோப்பினால். சரோ என்ன பண்ணாத, சிலையை மட்டும் போறியா ஜெபம் பண்ணிட்டு வா, சிலையை தொட்டேன்னா அவன் ஆசீர்வாதம் போயிடும். இதை மட்டும் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். சிலையை தொடாத, ஜெபம் பண்ணி போ, அங்கே போய் ஜெபம் பண்ண தப்பே இல்லை. அவங்க என்னென்னா அதுக்குள்ளே ஒரு பங்காக இருக்கிறாங்க, ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் வந்து அவங்க ஒரு டான் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அந்த சபையை விட்டுட்டு போய் சபைக்கு வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு மன டிப்ரெஷனையோ, எல்லாம் நீயே அங்கே போய்ட்டு ஒரு கொஷின் மார்க் வரும். அதுவே அவங்களுக்கு ஒரு அழுத்தம். பொட்டு எடுத்துடணுமா? இன்றைக்கி நிறைய சபையில் பொட்டு எடுக்கணும், சபைக்கு போனால் பொட்டு எடுத்துடணும், பூ எடுத்துடணும். அவங்க நல்லா பொட்டு வச்சு அழகு பார்த்துருக்காங்க, மேக்கப் பண்ணி இதெல்லாம் எடுத்துடணுமா சொன்னாலும் அப்புறம் பெண்டுகாஸ்ட்னா நகை எடுக்கணும், பொட்டு எடுக்கணும், வெள்ளை ட்ரெஸ் போடணும், கம்மல் போடக்கூடாது, மெட்டி போடக்கூடாது. நான் சொன்னேன், நீ அங்கே போ, தப்பே இல்லை. நீ இங்கே வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணாமல் இருக்காங்க, நீ அங்கேயே ஜெபம் பண்ணி. நான் சொல்கிறேன், என் பிள்ளை டெய்லியும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். குடும்பமாக என் கணவன் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். இதுக்கு மேலே ஒரு குடும்பத்தில் என்ன வேணும்? ஒரே ஒரு காரியம் பண்ணாது. என்னது? சிலையை தொடு. இல்லைடா, நீ அன்றைக்கே சொல்லிட்டு இல்லை, எப்போ போன வருஷமே சொல்லிட்டு இல்லை, நான் அதெல்லாம் தொடுறதில்லை, என் பிள்ளைங்க தொடுறதில்லை. எங்கே நம்ம தொடுறோமாங்க அப்படின்னு. அவங்க வாழ்க்கையில் இயேசுவை ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பும் வசனமும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே போய் நீ இங்கே தான் வரணும். சபை மாற்றம் அல்ல, உன் இருதயம் மாற்றத்துக்கு நேராக, உன் வசனத்துக்கு நேரம் வந்தாவே நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்கள் வார்த்தை செவி கொடுக்குறாங்கன்னா, தேவனின் எச்சரிப்புக்கு யார் யார் செவி கொடுக்குறார்களா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. முழுக்கு ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், இதில் தேவன் வித்தியாசத்தை பார்க்கிறவர் அல்ல. உன் இருதயத்தில் உண்மையான மாற்றங்கள் வருகிறதா? நீ உண்மையாய் தேவனை தேடுகிறாயா? இதை மட்டுமே தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. பெண்டுகாஸ்டில் இருக்கிறவங்க, ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறவங்கள ரட்சிப்புக்கே கொண்டு வர முடியாது சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்டான ஆள் எப்படி என் வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்தாங்களோ, எங்கள் ஃபேமிலிக்கு ஒருத்தர் எப்படி நான் வந்துடணும், ஒருத்தரை கர்த்தர் அப்பாயின்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களுக்காய் ஜெபிங்க. இப்போ கண்ணை மூடி இதுக்காய் ஜெபிக்க போகிறோம். 3 காரியம் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதலாவது, ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் எல்லாம் அவர்களே ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்கிற ஜெபத்தை எல்லாம் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி கண்களை மூடி நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் வீட்டில் போய் பழக போகிறீங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதம் இந்த நாட்களில் ஒரு ரட்சிப்பு, பரலோக சந்தோஷப்படும்படியாக ஒரு காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. உன் கணவன் திருந்தாத பிள்ளை, உன் உறவுகள் கிறிஸ்துக்கு நேராய் கடந்து வருகிற ஆண்டு இது. அல்லேலூயா. எத்தனை ஆண்டு கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு கரெக்டான ஜெபம், கரெக்டான புரிதலோடு நீங்கள் கோல் அடிச்சிங்கன்னா, அம்பு அடிச்சிங்கன்னா மாட்டாத இறையே கிடையாது. இன்னைக்கு இந்த நாள் கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுப்பா. யார் ரட்சிக்கப்படணும் அவங்க பேரை சொல்லுங்க. இயேசுவே, இவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக
அவரோடத்தில் கரெக்டாய் பேசுவதற்கு கரெக்டான ஒரு தெய்வ தூதனை, கரெக்டான ஒரு ஊழியக்காரர்களை நீ அனுப்புவீராக, நீ அனுப்புவீராக. அடுத்தது, அவர்கள் சுவிசேஷம் என்ற வெளிச்சத்தை ருசி பார்க்க கூடாதபடி தடை பண்ணுகிற இவ்லோகாதிபதியின் ஆவிகள், சொல்லுங்க, இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறட்டும். அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், அவர்கள் கண்களை மறைத்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறும்படியாக, வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. துதிங்க, இப்ப துதிங்க. இது 2 ஜெபம் தான். நீங்க இது 2 ஜெபத்தை கண்களை மூடி துதிக்கும் பொழுது இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு. சில பேர் கர்த்தருக்குள்ள வந்துட்டு பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. தேவனை முழுமையை ஏற்றுக்கொள்ளாம பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லி எல்லா கண்களை மூடி, ஓ மகிமை 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 மகிமை, ஓ ரப ஹப 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 ஹப, ஓ ரம ஹந்த ராகத லாத ராத ரப, மகிமை 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 மகிமை. எல்லாம் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து துதிங்க. போதாது போதாது போதாது. இந்த வேலையில உன் குடும்பத்தை ரட்சிக்க கூடாதபடி, உன் குடும்பத்துல முழு விடுதலை வரக்கூடாதபடி, சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா முழுமையான ரட்சிப்பு கிடையாது. அரகுற கிறிஸ்துவை முழுசா ஏற்றுக்கொள்ளாம வேண்டதுக்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு, இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே, இல்ல சில வேலைகள்ல தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துற ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு அல்ல. முழு ஆத்மாவோடு, முழு ஆவியோடு தேவனை தொழுது கொள்ளும்படியாக, அவளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிங்க. நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதிங்க, துதிங்க. ஏசப்பா என் குடும்பங்களை தொடுங்க. அந்த நபர் பேரை சொல்லி துதிங்க. இவர்களுக்கு தடை பண்ணுகிற, அப்பா ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், அந்த பொல்லாத வானமல சேனைகள், அப்பா எல்லா எரிச்சலின் ஆவிகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி இருதயத்தை கடிந்து வைத்திருக்கிற ஆவிகள், அப்பா ஆலயத்துக்கு செல்லக்கூடாதபடி, பரிசுத்தமா வாழக்கூடாதபடி சிந்தனை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும், இப்பொழுது வெளியேறட்டும். எல்லாம் வாய் தர சொல்லுங்க, வெளியேறட்டும் சொல்லுங்க. அவர் பேரை சொல்லி அந்த பிள்ளையை விட்டு இந்த இருள் வெளியேறட்டும், இந்த பிள்ளையை விட்டு இந்த இருள் வெளியேறட்டும். வாயை திறந்து சொல்லுங்களேன். சத்தம் பத்துல உன் சத்தத்தோடு தேவன் பிசாசை அதட்டினார் சொல்லப்பட்டிருக்கு. நீ அதட்டு. உன் பிள்ளையை பிடித்து வைத்திருக்கிற ஆவியை அதட்டு. உன் கணவனை பிடித்து வைத்திருக்கிற ஆவியை அதட்டு. உன் குடும்பங்களை பிடித்து வைத்திருக்கிற ஆவியை அதட்டு. நீ திட்ட, நீ பகிரங்கமாய் வார்த்தை கொடுக்க, உன் வார்த்தையில் வல்லமை இருக்கு. துதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா என் கணவனை தொடுங்க, அப்பா எங்க அம்மாவை தொடுங்க, அப்பா எங்க அப்பாவை தொடுங்க, அப்பா எங்க அப்பாவை தொடுங்க, அப்பா என் தம்பியை தொடுங்க, அப்பா என் தங்கச்சியை தொடுங்க, அப்பா என் அண்ணனை தொடுங்க, அப்பா என் அக்காவை தொடுங்க, அப்பா என் சகோதரனை தொடுங்க, அப்பா என் நண்பனை தொடுங்க. சொல்லுங்க, என் பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படணும், என் தெரு ரட்சிக்கப்படணும், கரெக்டான சுவிசேஷம் அவர்களிடத்துல போய் சேரணும். வாயை திறந்து, வாயை திறந்து துதிங்க, 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 துதிங்க. அவர் தாயை போல் தேற்றுகிறவர், அவர் தாயை போல் அணைக்கிறவர், தாயின் இருதயத்தை உடையவர். பிள்ளை சீர்கட்டு போவதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. சொல்லுங்களேன், கண்களை மூடி, கண்களை மூடி. உங்க வியாதி எங்க இருக்கோ, பலவீனம் இருக்கோ, கைகளை வைங்க, கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். நேரில் பார்த்து கொண்டிருக்க இந்த வேலையில கர்த்தர் உன் வீட்டை தொடுகிறவரா இருக்கிற, உன் வியாதி சுகமாக்க முடியும். அநேகருக்கு இங்க வேலை ஹீலிங் ப்ரேயர் டைம்ல ஜெபம் பண்ணும் பொழுது, டிவியில பார்க்கும் பொழுது, இந்த யூடியூப்ல பார்க்கும் பொழுது அநேகர் விடுதலை பெற்றது உண்டு. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வல்லமையாய் அற்புதங்களை செய்து கொண்டிருக்க. நீ எந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கலாம், உன் வியாதியை எங்க இருக்கும் அங்க கைகளை வைங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடி கடைசியா ஜெபிக்க போற. அப்பா, ஒவ்வொரு பலவீனத்திற்கு நேராக தேவ வல்லமை இறங்கட்டும். அப்பா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பலவீனம் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்களை உண்டு பண்ணுகிற ஆவியே, உண்டு பண்ணுகிற ஆவியே, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற
ஆவியே, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே, இப்பொழுது இப்பொழுதே, இப்பொழுது இப்பொழுதே, இப்பொழுது இப்பொழுதே, யாரெல்லாம் கையை வைத்திருக்கிறார்களோ கை வைத்திருக்கிறார்களோ, அந்த மத்தியில தேவ வல்லமை இறங்குது. அதிலே தேவ வல்லமை இறங்குது. வெளியேறு, 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 வெளியேறு. Heal, 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 touch. touch. சில பேர் தலையை விட்டு இந்த ஆவிகள் வெளியேறுது. Jesus. தூங்க முடியாதபடி, தூங்க முடியாதபடி, தூங்க முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் எரிகிறது. எரியட்டும், கண்கள்ல போடப்பட்ட ஆவிகள் எரிகிறது. எரியட்டும். இரவுல தூங்க கூடாதபடி விழித்து இருக்கும்படியாக கண்கள்ல போடப்பட்ட எல்லா கட்டுகள் டைட். கைப்பிடியா. இன்று இரவு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு உறக்கத்தை உன் கண்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமே. மகிமை, மகிமை, மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. தலைவலி உண்டு பண்ணுகிற ஆவியே, இந்த ஒத்த தலைவலி உண்டு பண்ணுகிற ஆவியே, தலையை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வெளியே வா. இந்த தலைக்குள்ள, அந்த தலைக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். டச், Touch, ஹீல், heal, ஹீல். heal. இப்ப ஆவிகள் வெளியேறும்படியாக ஆமென். அநேக தலைகளுக்குள்ள தேவ மகிமை இறங்குது, மகிமை தேவ மகிமை இறங்குது. மகிமை அநேக தலைவலிய வியாதிகள் சுகமாக்கி கொண்டிருக்கு. ஆமென். என் தேவன் தலையை தொட்டு கொண்டிருக்கிறார், ஹalleluya. உன் சிந்தனை தொட்டு கொண்டிருக்கிறார், சிந்தனை தொட்டு உன் சிந்தனை தொட்டு கொண்டிருக்கிறார். சிந்தனை தொட்டு இது பலவீனம் அல்ல, பிசாசின் பிடி. இன்னைக்கு கர்த்தர் அந்த பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லா நெஞ்சு வலிகள், எல்லா நெஞ்சு வலிகள் மாறட்டும், நெஞ்சு வலிகள் மாறட்டும், நெஞ்சு வலிகள் மாறட்டும், நெஞ்சு வலிகள் நெஞ்சு மாறட்டும், வலிகள் மாறட்டும், மாறட்டும், நெஞ்சு வலிகள் மாறட்டும். மாறட்டும். எல்லா சுவாச பிரச்சனை, ஆமென். சுவாச பிரச்சனை, சுவாச பிரச்சனை, எல்லா மூச்சு திணறல், மூச்சு திணறல், அலர்ஜி அலர்ஜி இப்பொழுதே மாறட்டும், இப்பொழுதே மாறட்டும், இப்பொழுதே மாறட்டும். இப்பொழுதே மாறட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். எங்கெங்க அலர்ஜி இருக்கோ, எங்கெங்க அலர்ஜி எங்கெங்க சுவாச பிரச்சனை இருக்கோ, சுவாச அங்க பிரச்சனை. கைகளை வை. கர்த்தர் வரம், கர்த்தர் கரம் கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கு. தொட்டு கொண்டிருக்கு. மகிமை, மகிமை, மகிமை. மகிமை. அந்த இருதயத்துல இருக்கிற மூச்சு குழாயில இருக்கிற எல்லா கட்டுகள் டைட். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. வல்லமை, வல்லமை. அக்கினி, 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 அக்கினி. கட்டிகள் மறையட்டும், சில கட்டிகள் மறையட்டும், தைராய்டு கட்டிகள் மறையட்டும், வயிற்றில் இருக்க கட்டிகள் மறையட்டும். மறையட்டும், எங்கெங்க கட்டிகள் இருக்கோ எல்லா மார்பக கட்டிகள் மறையட்டும். மறையட்டும், அந்த கட்டிகளுக்கு நேராக ஆமென். என் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. வல்லமை இறங்கி நீங்க எந்த மூலையில இருக்கீங்களோ, அவன் கரத்தை எங்க கட்டி இருக்கோ, டாக்டர் எங்க சொல்லிருக்காங்களோ, உன் வலது கைகளை வைங்க. கர்த்தர் இந்த வேலையில் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். எஸ், ஸ்தோத்திரம். அநேக கரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக சரீரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த குப்பலா இருக்கிற அந்த கட்டி தொட்டு பார்த்தா தெரியும், இந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கு. மறைந்து என் தேவனால் கூடாத காரியம் இல்ல, தேவனால கூடாத என் தேவனால் கூடாத காரியம் இல்ல. ஆமென். ஓ வல்லமை, ஓ வல்லமை, வல்லமை. ஓ வல்லமை, வல்லமை. ஓ வல்லமை. இங்க துதிக்கிற வேலையில ஒரு வீடுகளுக்கு நேராக ஒரு வீட்டை கர்த்தருடைய மகிமை அதிகமாய் சூழ்ந்து கொண்டிருக்கு. உன் வீடுகளில் போடப்பட்ட எல்லா சூனிய கட்டுகள் நிர்மலமாய் கொண்டிருக்கு. ஆமென். எரியட்டும், 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 எரியட்டும். எரியட்டும். ஒவ்வொரு ரத்த குழாய்களுக்கு நேராக, ரத்த குழாய்களுக்கு இருதயத்துக்கு நேராக, இருதயத்துக்கு அப்பா ரத்த குழாய்களுக்கு நேராக, ரத்த குழாய்க்கு மூளை நரம்புகளுக்கு நேராக மூளை நரம்புக்கு தேவ நேராக. வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ரத்த சீராய் ஓடட்டும். ஓடட்டும். ரத்தத்தை தடை பண்ணுகிற தடை எல்லா பண்ணுகிற தடைகளை தடைகளை கைக்கிறோம்ப்பா. கைக்கிறோம். எல்லா நரம்புகள் தொடட்டுமப்பா. ஒவ்வொரு முழங்கால், ஒவ்வொரு ஜாயிண்ட் கர்த்தர் தொடுவீராக. தொடுவீராக. ஒவ்வொரு ஜாயிண்ட் கர்த்தர் தொடுவீராக. தொடுவீராக. ஒவ்வொரு ஜாயிண்ட் என் தேவன் தொடுவீராக. ஆமென். ஒவ்வொரு ஜாயிண்ட் என் தேவன் தொடுவீராக. ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்க வலிகள் நீங்கட்டும். நீங்கட்டும். ஒவ்வொரு முட்டியை விட்டு வலிகள் நீங்கட்டும். ஒவ்வொரு எலும்புகளை விட்டு, பாதங்களை விட்டு எரிச்சல் மாறும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். கர்த்தர் அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஸ்தோத்திரம். ஜுரங்கள் மாறட்டும். ஆமென். அப்பா, பல நாளை தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிற ஜுரங்கள் மாறட்டும். மாறட்டும். கிட்னி, லிவர், அப்பா நீ தொடுவீராக. தொடுவீராக. மகிமை இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தொட்டமைக்க நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். நம் கடைசியாய் இதுவரை இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் நான் சொன்ன விதத்தின் மூலமாக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாள் பார்க்க முடியும். நான் இப்போ கடைசியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி கண்களை மூடுறீங்களா? இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்தில் யார் யார் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடி அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க.
அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியில தெய்வ வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். தெய்வ மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ரட்சிப்பு ஆண்டவரே இந்த குடும்பத்தில் விதைப்பீராக. அப்பா, யாருக்கு பேர் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த பெயர்களை நீ காண்கிற தேவன் அப்பா, கண்ணோக்குகிற தேவன். உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக, உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா இருளின் ஆவிகள் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறும்படியாக அப்பா, ஒரு சிந்தனையை அடைத்து வைத்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது எரியும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அப்பா. கணவன், மனைவி, பிள்ளைங்க, உறவுகள் அப்பா, சொந்த பந்த விசுவாசிகள் மத்தியில தெய்வ மகிமை இறங்கும்படியாக அப்பா, வேலை செய்யற இடத்துல ஒரு அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா, யாரெல்லாம் பார்க்கிறவங்க வீட்டுல ஒரு ரட்சிப்பை நீ உண்டு பண்ணுவீராக. குடும்பமாய் சபைக்கு போக, குடும்பமாய் ஜெபிக்க நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. இப்பொழுது அதை தடை பண்ணுகிற ஆவிகள் எரியட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள்ல ரட்சிக்க கூடாதபடி சிந்தனை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எரிந்து சாம்பலாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நித்தியம் பிரேயர் டவர் இதுவரையும் தண்டையார்பேட் பகுதியில் வாடகை இடத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருடந்தோறும் வாடகை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் போதுமான இடம் இல்லை. இதனால் ஒரு சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லி கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு கர்த்தர் இந்த ஆண்டு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நிறைவேற்ற இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊழியத்தை நம்ம கட்ட முடியும். மோசே இடத்துல தேவன் பேசும்பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கேட்கும் பொழுது அநேகர் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. போதும் சொல்கிற அளவுக்கு அங்கே நிரப்பினார்கள். ஸோ விசுவாசிக்கிற நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் ரொம்ப எங்களுக்கு உதவுங்கள் என்று. எவ்வளோ இடம் பார்க்குறோன்னா 3000 சதுர அடி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தண்டையார்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோட்லேயே 3.5 கோடி ரூபாய் இதோட பட்ஜெட். ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். இப்போவே எது இன்னும் நாட்கள் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சந்தில் உள்ளெல்லாம் வாங்கினா ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இடம். ஆனால் வந்துட்டு போகிறது இது மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் நீங்களும் இதை பங்கு பெறலாம். இந்த பாரத்தில் இது எனக்காக கட்டலை, எனக்காக இதுவரையும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இது ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் கட்டுறோம். இது நித்தியம் பிரேயர் டவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்த கட்ட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கட்டுங்க. நான் இந்த ஊழியத்தில் எப்படி பங்கு பண்ணணும் பாஸ்டர் என்று நீங்கள் திகைக்கலாம். பெரிய பணம் நான் எப்படி கொடுக்க முடியும்னு. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த ஒரு சதுர அடி வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ 3000 பேர் ஒரு சதுர அடி வாங்கினா இந்த இலகுவாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்த வாங்க முடியும். ஸோ ஏன்னா சபைக்கு வரவங்க 300-400 பேர் தான் வராங்க. ஆனால் டிவியை பார்க்குறவர்கள் சேனலில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் சபைக்காக இந்த ஒரு சதுர அடி வாங்கி கொடுத்து பாருங்களேன். ஸோ கர்த்தர் ஏவினார்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே, 4 சதுர அடி வாங்கி கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இந்த ஆலயம் இது ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் வாங்கி தரல. ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தில் உங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலையும் சந்திப்பார். பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களால் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும். கீழே வருகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் விசேஷமான காணிக்கையை செலுத்துங்க, எங்களுக்கு தெரிவிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணிக்கை நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ இதை வாங்கினாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலயம் கட்டுவதற்கு வாங்குவதற்கு அது பெரிய பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் இங்கே ஆராதனை நடக்க ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன காணிக்கை கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஆலயம் கட்டுவதற்காக. இதுவரையும் நித்தியம் டிவியில் நாங்கள் யாருக்கும் காணிக்கை கேட்டதில்லை. எதற்காக எண்ணெயோ காலன்றோ நாங்கள் விற்றதில்லை. ஆனால் இது தேவனோட ஆலயம்.
ஸோ கர்த்தரிடத்தில் இது காணிக்கை கேட்கலாமான்னு கேட்கும்பொழுது ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தருடைய ஏவுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனையோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் இது செய்கிறேன், எனக்கு இது பொருத்தனை, இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாய் நீங்கள் கொடுக்குற இந்த 3000 பேரை நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ப்ரேயர் கூட வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் இதற்காக விசேஷமாய் உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு, உங்களை ஜெபத்தில் உங்களை தாங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 1 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2 ஸ்கொயர் ஃபீட், சில பேர் விசுவாசிச்சுன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட் இல்லை பாஸ்டர் நான் லட்சங்களோ கோடியோ கொடுக்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தனையை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து இந்த ஆலயத்தை வாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.